ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டு முறையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கக்கூடியது ஹேர் மட்டும்தான். அந்த ஹேரை பாதுகாக்கிறதுக்கு இந்த எண்ணெய் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய முடி கொத்து கொத்தாக கொட்டுது, அடர்த்தி இல்லை, வெட்டாக இருக்குது, ஷைனிங் இல்லை, சாஃப்ட்னஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் சொல்ல போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான இலைகளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த எண்ணெயை தயார் பண்ண போகிறோம். அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையை கிள்ளி எடுத்திருக்கேன். அடுத்து இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. அடுத்து செம்பருத்தி இலை, ஃப்ரெஷ் செம்பருத்தி இலை ஒரு 5 எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 4 நெல்லிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காயை தான் எடுத்திருக்கேன். அடுத்து செம்பருத்தி இலை ஒரு 10 இருக்கும். எந்த செம்பருத்தி இலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுக்கு செம்பருத்தி இலை, அப்படி இல்லைனா ஒத்த செம்பருத்தி இலை. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை. இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகளை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம எந்த இலையுமே நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி எண்ணெயை தயார் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று பாதியமாக கொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம எண்ணெயை காய வைக்க ஆரம்பிக்கலாம். இரும்பு சட்டி ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 லிட்டருக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம எடுத்த பொருட்களுடைய அளவுகள் சரியாக இருக்கும். அந்த அளவுகளோட அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிற சூட்டுக்கு வரணும். இந்த மாதிரி அரைச்சி வச்ச ஃப்ரெஷ் இலைகளை குறைவான தீயில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. பொங்கிரும் எண்ணெய். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சேருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து இந்த சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா கலர் மாறணும். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைனா எண்ணெய் கண்டிப்பாக பொங்கிடும். இப்போ திரும்பவும் இருக்கிறத கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் இலைகளை சேர்த்து இந்த எண்ணெயோடு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு 2 நாளைக்கு நல்லா ஊற விட்டு அந்த எண்ணெயை நம்ம முடிக்கு தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. முடி ஷைனிங் கொடுக்கும், முடி வளர்ச்சி கொடுக்கும், வெட்டு விடாது, நல்லா அடர்த்தி கொடுக்கும். இந்த மாதிரி முடியில் இருக்கிற எந்த பிரச்சனையுமே இந்த எண்ணெய் சரி செய்யும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு 2 நாள் நல்லா இதை ஊற விட்டுருங்க. இந்த நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் இந்த எண்ணெயில் நல்லா ஊறணும். ஒரு 2 நாளைக்கு நல்லா இதை ஊற வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். 2 நாள் எண்ணெயை நல்லா ஊற விட்டு எடுத்திருக்கேன். ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி. இதை நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை கண்டெய்னரில் ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.